ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்படி வந்து கொண்டு இருந்தால் படிகளுக்கு போகவில்லை என்று என் தாத்தா சொல்லுவா. அதனால போய்விட போகலாம். அதே சபைக்கு கோபால கண்ணன் சபைக்கு தர்பார். ஆழ்வாரே, சாரி கடவுளே, சாமி கடவுளே, கருடாழ்வாரே, நாத்தாஞ்சாமி செட்டுக்கே கெருட்டாழ்வார். என்னிடம் எக்கச்சக்கமாக பேசினால் பெருத்த சாபத்தை கொடுத்து விடுவேன். சாமி சோறுல இறங்கி போச்சு, கொஞ்சம் சோத்தை போட்டு சாம்பார் ஊத்துங்க. அப்படியா? ஆமா சாமி கடவுளே. ஆழ்வாரே, சாமி இந்த சபையாகப்பட்டது தெய்வலோகத்திலே கூடினார். தேவூர் சபை பக்கத்துல எடப்பாடியில் தேவர் சபை, அமராவதி புண்ணிய லாகம் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட அருமை பெருமை பொறுமை நிறைந்த கழகத்திடம் ராஜ புண்ணிய சபை. இந்த சபைக்கு முன்பதாக ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்கள் யாவற்ற பேர்களும் அமர்ந்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, சாப்பாடு ஏற்பாடு எப்படி எப்படி ஏற்பாடு? நல்ல சூப்பரான சாப்பாடு சார். போண்டா மட்டும் 5 வாங்கி தின்னு இல்ல, அப்படியே தலைவாழை தான், தண்ணி டம்ளர் தான், ஆமா, ரசனா ரசம் தான், பருப்புனா பருப்பு தான். ஆமா. இந்த ரசத்துல ஒரு அதிசயத்தை கண்டுபிடிச்சு நான் எத்தனையோ ஊர்ல போய் ரசம் தண்ணேன். ஆனா இந்த ஊர்ல பாருங்க, பெருமாங்கோட பட்டியல ரசத்துல ஒரு அதிசயத்தை கண்டுபிடிச்சு. அதிசயம் உனக்கு தெரியாது? தெரியாது. இந்த ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து சோறு போட்டாங்களே, ரசத்துல பாருங்க புளி போட்டு போடுவாங்க. புளி போடாம என்னத்தா போடுவாங்க? தக்காளி பழம் தான் ரேட் ஏறி போச்சு. தக்காளி விலை ஏறி போச்சுடா. என் வீட்டுல தக்காளி பழம் தோல் வந்து 2 மாசம் ஆகும். அப்படியே இருக்கு, அப்பதான் காசு மீதி ஆகும். சரி, எப்படி அப்பளம் உப்பளம் அமுது படைத்தார்கள். அப்பேற்பட்ட அன்னதானம் படைத்த நல்ல உள்ளங்களும், அதாவது போதும் என்பது அன்னதானம், போதாது என்பது சொர்ணதானம், இரண்டையும் நமக்காக வாரி வழங்கி துண்டு சீட்டு வச்சுக்கிறியா? நம்பர்லாம் குறிச்சுட்டியா? நாளைக்கு விழுவுமா? காலையில 2 பேரும் தானே போய் வெளியே சொல்லலாமா? இன்னும் எப்படி கன்னிமார் அம்மன் கன்னிமார் அம்மன் ஆலயத்திற்கு முன்பதாக, அதாவது அம்பாளுக்கு பொங்கல் வைத்து பூச்சாட்டி, அதாவது வேண்டுதலாக ஒரு இரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். யார்? ஏ.பி. பழனிசாமி அவர்கள் குடும்பத்தார், ஆர். சசி அவர்களின் குடும்பத்தார்.
ஏன்டா அவ்வளவு புடுங்குற? இப்படித்தான் இருக்குது. இரண்டு குடும்பத்தாரும் ஒன்று சேர்ந்து இன்றோ இரவு ஆயக்கலை 64 அதிலே மிகச்சிறந்து விளங்கக்கூடியது இந்த தெருக்கூத்து. இந்த நாடகத்தை இந்த இடத்தில் அரங்கேற்றம் செய்தால் இந்த நாடு இந்த நாட்டு மக்களும் அதாவது இந்த புராண கதையை கேட்டா பிடிச்ச பீடை எல்லாம் நீங்குமா? புராண கதையை விடிய கேட்டா பிடித்த பீடை எல்லாம் நீங்குமா? அதனால இந்த ஊர் மக்களும் நன்மை பெற வேண்டும் என்று இப்படி ஒரு புராண கதையை அரங்கேற்றம் செய்துள்ளார். அந்த அரங்கேற்றம் செய்த நல்ல உள்ளங்கள் ஆண் பான பக்கம் அரச பெற்று ஆண்டு, பெண் பான பக்கம் பெற்று பெருகி பால்பானை பொங்கி அருகுபோல் 1000 கிளைகிளைத்து, அதாவது ஸ்ரீ மாரியம்மன் எங்க சமயபுரத்து மாரியம்மன் கோபுரம் ஆண்டுதோறும் எப்படி படிப்படியாக வளர்கிறதோ சாமிகள் இந்த கன்னிமார் சாமி ஆலயமும் வளர வேண்டும், இங்கு உள்ள அனைவற்ற பேர்களின் குடி வளர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். ஆழ்வாரே, நார்மல் கொண்டாட்டம் திண்டாட்டம் நாடகத்தில் யாருங்க? உங்களோட பேர் என்ன சொல்லுங்க? சொல்லட்டா? அறியாட்டி மூலம் என்று யாரோ சாமி கடவுளே, அரிகரி சித்தன், ஆனந்தமாயன், நந்தன், முகுந்தன், பரந்தாமன், கோபாலக்கண்ணன், ஏழுமலையான், ஸ்ரீமந்த நரன் நாராயணமூர்த்தி, அனைத்துமே என்னுடைய பெயர். புண்டக்கண்ணன், வெண்ணையை உன்ற கண்ணன், நாராயணன், தெரியும். நற்குண நாராயணன். 10 வச்சு சிலிண்டர் என்ன ரேட்டுக்கு போகுது? கேச வாங்கினேன் 10 வச்சேன். கேச வாங்கினேன், கேசவன். நான் கூட கேச வாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். சீமன கடைக்காரன், ஸ்ரீமந்த நாராயணன். ஐயோ சாமி கடவுளே, இந்த ஸ்ரீமந்த நாராயணன், சரி, கோபாலக்கண்ணன், நந்தனந்தனன், நாராயணன், திருநீலகண்டன், அரிகரி சித்தன், ஆனந்தமாயன், இத்தனை பேர் சொல்றீங்களே, ஒன்னாலப்பட்ட கோபாலக்கண்ணனை ஈண்டெடுத்தாங்களே தாய் தெய்வம். ஆழ்வாரே, 10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடி அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்து மடி மீது நடைபெலைக்கு மார் மீது தொட்டில் கட்டி தாலாட்டி வளர்த்த தாய் தந்தை யாருன்னு தெரியுமா? கூட தாலாட்டு பாடி போடலாம். சரி, மாறு மேல தொட்டில் கட்டின வலிக்கிட்டு கீழே வந்து போயிடாது. ஆமா. ஆழ்வாரே, மார் மீது தொட்டில் கட்டுவதெல்லாம் அப்படி இல்ல. இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஒரு நல்லது காரியத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். உன்ன பொண்ணு செத்து இருந்தா தாங்க சுடுகாடு தெரியும். போற வழியில குழந்தை அழுவுது. தாயாகப்பட்டவ என்ன பண்ணுவா? குழந்தை எடுத்து அங்க தொட்டில நான் கட்டியா வச்சிருப்பாங்க. குழந்தை எடுத்து இப்படி மார் மீது சாய்த்து, அழுவாதரா கண்ணு, இன்னும் கொஞ்ச தூரம் வந்தா ஊடு வந்துடும், உனக்கு பாலு குச்சி முட்டா குரு ரொட்டி எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. பல்லு முளைக்காத குழந்தைக்கு அப்பதான் அடைச்சுக்கிட்டு. ஆழ்வாரே, அப்படி மார் மீது அனைத்து தாளாட்டுவது. அப்படி இருந்தாலும் என்னை பெற்ற என் தாய் தந்தை சொல்லட்டுமா?
சாமி கடவுளே, ஆழ்வாரே, உங்களோட பேரும் கோபால கண்ணன். சரி, அப்படின்னாலும் இந்த கோபால கண்ணன் இருக்காங்களே தாய் தந்தை, என் தாயோ தேவகி ரோகிணி, தாயாரோ தேவகி ரோகிணி, என் தந்தையரோ வசுதேவ மன்னன். ஏங்க என்னமா பண்ணிட்டு போறாங்க? டீ கொண்டாந்து கொடுங்க, மத்தாலக்காரன் ஜாவர மாதிரி இருக்கிறான். அப்படி தேவகி ரோகிணிக்கு வசுதேவ மன்னன் இருக்கும். நான் ஒண்டி ஒருவனாக பிறந்தனா, கூட பிறந்தது யார் தெரியுமா? என் அண்ணனாகப்பட்ட பலராமன். பலராமன், நானோ ஸ்ரீமந்த கண்ணன், சிறிமந்த கண்ணன், என் தங்கையோ அழகு சுபத்திரை. சுபத்திரை, நாங்கள் அழகாக மூவர் பிறந்தோம். அப்படி பிறந்திருந்தாலும் இந்த கண்ணனாக இந்த உலகத்திற்கு அவதரிக்க காரணம் என்ன? எதற்காக ஸ்ரீமந்த கண்ணனாக அவதரித்தேன் தெரியுமா? இந்த உலகத்திலே தசாவதாரம் கொண்டேன். ஆமாம், முதலாக மச்சாவதாரம் எடுத்தேன். மச்சமாக ரூபம் கொண்டு என்ன செய்தேன் தெரியுமா? என் மகன் பிரம்மதேவன் கையில் உள்ளதுல, அதாவது 4 வேதங்களை யார்? சோமுகாசுரன் திருடி சென்றான். உடனே நான் மச்சமாக அவதரித்தேன். எதற்காக? அவனோ ஒரு வரத்தை பெற்றான். இரவிலும் பகலிலும் தூங்காத ஒரு ஜீவனால் தான் என்னை மடிக்க முடியும் என்ற வரத்தை பெற்றான். அதுக்கு போய் மச்சாவதாரம் எடுக்கலாமா? இரவுலி பகலாய் தூங்காத ஒரு ஜீவன் இருக்குதுங்க. யாரு? நம்ம பொட்டிக்காரன். பகல்ல புரோகிற வேலைக்கு போறான், நைட்ல கூத்துக்கு வந்தான். ஆமா, 16 பொண்ணு கல்யாணம் பண்ணா ஒண்ணு கூட குடிக்கல. அப்படி மச்சமாக மீனாக அவதரித்து சோமுகனை மடித்தேன். 4 வேதங்களையும் மீட்டெடுத்தேன். இரண்டாவதாக என்ன அவதாரம்? கூர்மமாக அவதரித்தேன். கூர்மம் என்றால் ஆமை. எதற்காக? அந்த தேவர்களுக்கு அமிர்தத்தை காத்து கொடுக்க வேண்டும். அமிர்த கலசமாகப்பட்டது திருப்பார்கடலிலே அந்தபுரமும் இந்தபுரமும் சாயத் தொடங்கியது. பார்த்தேன். கூர்மமாக ஆமையாக அவதரித்து அந்த எதை மலையவா அமிர்த கலசத்தை போய் இறுக்கி பிடித்தேன். ஆமா, இறுக்கி பிடித்த அந்த அமிர்தத்தை சாயாமல் படிக்கு தேவரிடத்திலே ஒப்படைத்தேன். எதற்காக? நரை திரை மூக்கு பிணி என்று சொல்லக்கூடிய எந்த விதமான நோய்களும் தேவர்களை அண்டாமல் இருக்க அந்த அமிர்தத்தை காத்து கொடுத்தேன். மூன்றாவது என்ன அவதாரம்? மூன்றாவது வாமன அவதாரம். வராக அவதாரம். அது சொல்லணுமா? இந்த பன்னி அவதாரத்திய பிய தின்றுப்பிய சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா அதையும் சொல்லணுமா? புண்டையா? அதாவது மூன்றாவதாக என்ன அவதாரம்? பன்றி அவதாரம். எதற்காக அந்த அவதாரம் தெரியுமா? நரகாசூரனாகப்பட்டவன் இந்த பூமியை ஒரு பாய் போல சுழட்டினான். பூமாதேவியை ஒரு இக்கல்லையும் பூமியை மறு இக்கல்லையும் எடுத்து அடக்கினான். அடக்கி அதாவது ஆகாயம் பூலோகம் அகல பாதாள லோகத்துக்குள்ள அந்த நரகாசுரனாகப்பட்டவன் நரகத்தாலேயே கோட்டை கட்டினான். அந்த நரகத்தை உண்ண வேணும். நரகாசுரனை அழிக்க வேண்டும் என்றால் அந்த வராகி அவதாரம் பன்றி அவதாரம் தான் வேண்டும் என்று நான் பன்றியாக மூன்றாவது அவதாரம் எடுத்தேன். நான்காவது என்ன அவதாரம் தெரியுமா? நான்காவதாக நரசிம்ம அவதாரம்.
ஐந்தாவதாக என்ன அவதாரம் தெரியுமா? வாமன அவதாரம். ஆறாவதாக பரசுராம அவதாரம். ஏழாவதாக ராம அவதாரம். எட்டாவதாக பலராம அவதாரம். ஒன்பதாவதாக ஸ்ரீமந்த கண்ணனாக நான் பிறந்தேன். அறியா சிறு வயது 5 வயதிலே தாயோடு பிறந்த தாய் மாமனை மடித்தேன். கலியுக வரதனாக காட்சியளித்தேன். அப்படி என்னுடைய தாய் மாமனை அளித்து இந்த உலகத்திற்கெல்லாம் நான் ஸ்ரீமந்த கண்ணனாக காட்சியளித்தேன். அப்படி கண்ணனாக காட்சியளிக்க காரணம் தேவர்களின் அபயத்தை காக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேவர்களுக்கு எந்த நொடியில் எந்த விதமான ஆபத்து நேர்ந்தாலும் அவர்களை காத்து வருவது என்னுடைய வேலை. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? மும்மூர்த்தி தேவர்களிலே முதன்மையான தெய்வம் நான் தான். ஏய், எனக்கு திருமணமாகிவிட்டதா என்று கேட்டாயா? என் மார்பிலே குடிகொண்டவள். மாறுல? ஆமாம். வீட்டுக்குள்ள இல்ல? ஏய், என் மார் மீது குடிகொண்டவள் மகாலட்சுமி, ஆதிலட்சுமி, அதிர்ஷ்டலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, சந்தான லட்சுமி, குங்குமலட்சுமி, சௌபாக்கிய லட்சுமி என்று சொல்லக்கூடிய அஷ்டலட்சுமிகள். எனக்கோ எத்தனை மனைவி தெரியுமா? 8 பட்டு ஸ்திரீகள், 8000 கோபிய ஸ்திரீகள். சாமி, இத்தனை பொண்டாட்டி கட்டி சந்தோஷமா சேரத்தில் லாஜி வச்சு தினமுமே என்னை சுற்றி கோபிய ஸ்திரீகள் அப்படியே கொஞ்சம் விளையாடுவார்கள். சந்தோஷமா? ஆமா. ஒரு பொண்டாட்டி ஒரே ஒரு குத்தியா தான் கல்யாணம் 34,000 பணமும் போச்சு. ஓடிக்கிட்டு